அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 7/2/2025 தை மாதத்து கடைசி வெள்ளிக்கிழமை. மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த ஒரு நாள். 3 திதிகள் ஒன்றாக கூடி வரும் நாள். அதிகாலை 1:17 வரைக்கும் நவமி திதி, இரவு 11:26 வரைக்கும் தசமி திதி, பின்பு ஏகாதசி. முத்திதிகள் வெள்ளிக்கிழமையில் கூடி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு எளிமையான முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தூபங்களையும் வசிய தாயத்துகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும். இதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவையெனில் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் முதல்ல வழிபட வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா, காலை பிரம்மமுகூர்த்த நேரம் காலை 6 to 7, காலை 10:30 - 12 ராகு கால நேரம். அதன் பின் பார்த்தீங்க அப்படின்னா மாலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே எப்போனாலும் வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் பூஜை அறையில் அகல் விளக்கில் ஒரு திரி போட்டு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. இவ்வாறு 3 தீபங்கள் ஏற்றிக்கணும். பிரசாதமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள் கலந்த சாதம், மிளகு கலந்த சாதம், கல்கண்டு சாதம், பால் சாதம், பழங்கள், பனங்கிழங்கு, மாதுளம்பழம் இதையெல்லாம் நீங்கள் பிரசாதமாக வைக்கணும். இந்த நாளில் ஒரு எளிமையான வழிபாட்டு குங்கும அர்ச்சனை நீங்கள் செய்யணும். அர்ச்சனை செய்வதற்குரிய 16 திருநாமங்களை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீபத்துக்கு முன்னாடி தீபத்தை எப்படி வைக்கணும்னா, ஒன்று தட்டில் மொச்சை பயிறு பரப்பி மொச்சை பயிறு மேலே வைங்க, இல்லை அட்சதை அரிசி பரப்பி அட்சதை அரிசி மேலே வைக்கணும். தீபத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி வச்சுக்கணும். பிரசாதம் வச்சாச்சு, தீபம் வச்சாச்சு. வாராகி தேவிக்கு செவ்வரளி அல்லது மல்லிகை, பவளமல்லி, பாரிஜாதம், செண்பகப்பூ, மனோரஞ்சிதம் இதை மாதிரி உங்களுக்கு என்ன வாசனை இருந்த பூக்கள் கிடைச்சாலும் சரி, அந்த பூக்களால் வாராகி தேவியை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. சந்தனக்குமம் போட்டு வச்சுக்கோங்க. ஏலக்காய் மாலை சாற்றுங்க. 11 அல்லது 21 ஏலக்காய் மாலை சாற்றிக்கோங்க. வாராகி தேவி முன்னாடி அமர்ந்து நான் விளக்கேற்ற சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு தட்டை வைங்க. அதுக்கு மேலே ஒரு வெத்தலையை வச்சு கீழே நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு திருநாமங்களையும் ஒவ்வொரு முறை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யுங்க. தீபத்துக்கு முன்னாடி குங்குமத்தை காட்டி அந்த வெத்திரையில் வைக்கணும். இந்த குங்குமத்தை பத்திரமா சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அர்ச்சனை செய்து முடிச்சுட்டு இந்த குங்குமத்தை தினம்தோறும் நீங்கள் வெளியில் போகும்போது நெத்தியில் வச்சுட்டு போங்க. திருமணம் ஆன பெண்கள் தாலியில் வச்சுக்கோங்க, நெத்தி வகுட்டில் வச்சுக்கோங்க. அவ்வாறு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் நிச்சயமாக தீரும். ரொம்ப ரொம்ப எளிமையான தைவெள்ளி வழிபாட்டை இந்த பதிவில் பார்த்தோம். தாந்திரிக வழிபாடு, சூட்சம வழிபாடெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டு முறையில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தெளிவுபடுத்துகிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.